கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு அன்னாள் சோதரம் ஒரு பிள்ளைக்காக அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினதையும், அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அந்நாளுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்ததையும் அவள் இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் குறிப்பிடுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், எல்கானா என்ற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் அன்னாள், இன்னொருத்தி பெயர் ஸ்தோத்திரம் பெனினாள். பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதனால பலவிதமான நிந்தைகளும் வேதனைகளும் அன்னாள் தன்னுடைய ஜீவிதத்திலே ஸ்தோத்திரம் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே ஆலயத்திலே கடந்து வந்து அவள் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல பொருத்தனைகளை ஏறெடுக்கிறாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக அவள் விண்ணப்பம் பண்ணினதை குறித்துதான் அவள் அழகாக சொல்லுகிறாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பிள்ளைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நிச்சயமாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், நமக்கு ஒரு தலைமுறை கிடைக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்பட்டு அதற்கு பதில் கிடைக்கும். சில கால தாமதங்கள் நம்மை வாக்குத்தத்தத்திலே இன்னும் மேன்மை உள்ளதாய் மாற்றும். நீங்கள் கால தாமதத்தை கண்டு எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. கால தாமதங்கள் உங்களை நிச்சயமாய் ஒரு மேன்மையான ஸ்தலத்தில் உட்கார பண்ணும். ஆனால் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டுடைய பாதத்துல நம் ஜெபிக்கிற அனுபவங்கள் நம்மை விட்டு விலகி போக கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு சாமுவேலுக்காக ஒரு அன்னாள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு பிள்ளைக்காக வேண்டுதலை கேட்டது மட்டுமல்ல, ஆண்டவர் அவளுடைய பிள்ளையை ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, தேசத்துல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய அபிஷேகத்தனாக தேவன் ஆசீர்வதித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய், தலைமுறை நன்மைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் என்று சொன்னாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், பிள்ளைகளுக்காய் தேவ சமூகத்திலே மன்றாடுகிற மன்றாடுகள் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்முடைய தலைமுறைகளை கொண்டு சேர்க்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நான் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இயேசுப்பா, பிள்ளைக்காய் செய்கிறதான ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டீரே, ஆண்டவர் பதில் கொடுத்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறாள். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்து ஒரு பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை காணும்படியாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரும் துடைக்கப்படத்தக்க வண்ணம் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து கொடுங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சுகபலன் ஆரோக்கியம் உண்டாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.